சிவா, என் மேல இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு என்னை விட்டு எதுக்கு பிரியணும்னு நினைக்கிறேன்? நான் தான் சொல்றேன்ல சிவா, எல்லாம் உன் நல்லதுக்காக தான். நீ இல்லன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறேனா? இதுக்கப்புறம் நல்லா இருப்பன்ற வார்த்தைக்கு இடம் எங்க இருக்கு பிந்து? இங்க பாரு சிவா, நீ என்ன எவ்வளவு லவ் பண்றன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. முதல்ல உன் கைக்கு கட்டி கட்டி விடுற சிவா. நம்ம ரெண்டு பேரும் தேவையில்லாம அளவுக்கு அதிகமா ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என் அக்கா இந்த வீட்டு பொண்ணு தானே. மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல பிந்து. நம்ம காதலை பத்தி பூமி அக்கா கிட்ட சொன்னா நம்ம ரெண்டு பேரையும் அக்காவே சேர்த்து வைப்பாங்க. முன்ன நின்னு கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. எந்த ஒரு ஆபத்தும் வராம அவங்களே நம்மள பாத்துப்பாங்க. நிஜமாவா சொல்ற? ஏன் என் அக்கா பூமியை பத்தி உனக்கு தெரியாதா? என் அக்கா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கு சிவா. நீ சொல்றத பார்த்தா நம்ம ரெண்டு பேரையும் பூமியால மட்டும்தான் சேர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்பதான் வருது. இன்னொரு அடி அவன் மேல ஏதாவது விழுந்துச்சு, இன்னொரு வார்த்தை ஏதாவது வாயில இருந்து வரட்டுமே, இந்த வீட்ல ஒரு கொலையை விழுகும். உங்க எல்லாருக்குமே தெரியும்ல இந்த ககன்னா யாருன்னு. என்ன பகைச்சுக்கிட்டீங்க, இந்த வீட்டையே சுடுகாடா மாத்திருவேன். ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து எங்களையும் மிரட்ட வந்திருக்கியா? இந்த பையன் பேரு சிவான்னு, இவனை நீதான் அனுப்பியிருக்கேன்னு நீ சொல்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இவனும் வாயை திறந்து சொல்லல. சரி, இப்போ நீ சொல்லு, இவனை எதுக்கு இங்க அனுப்பி வச்சிருக்க? சொல்லு ககன், இவனை விட்டு இங்க யாரையாவது கொல்லலன்னு பாத்தியா? யார? என்னையா? என் புருஷனையா? இல்ல சின்ன வயசுலயே நடு ரோட்ல விட்டுட்டாங்கிற கோவத்துல உறவு முறை தெரிஞ்சும் கூப்பிட கூட பிடிக்காத இந்த கேபியவா? மிஸ்ஸஸ் அபூர்வா, உங்கள யாரையாவது கொல்லணும்னா ஒருத்தரை அனுப்பி வச்சுதான் கொல்லணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது. நான் நினைச்சா நானே நேரடியா வந்து கொள்ளுவேன். சரி, ஒரு வாட்டி யோசிச்சு பாரு, உனக்கு எத்தனை வாட்டி உயிர் பிச்சை போட்டிருக்கேன்னு. அதுக்குள்ள மறந்துட்டியோ? சரிப்பா சரி, உன்னோட தயவுல தான் நாங்க தினம் தினம் முன்னேற்றம் அடைஞ்சுகிட்டு இருக்கோம். அப்போ இவன் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தான்? அத என் சிவாவாயிலே நான் சொல்ல வைக்கிறேன். சரி கேட்டு. நீ எங்க வீட்டோட வருங்கால மருமக. சரி, இந்த பையன் தான் பூமியோட தம்பியடா? ஆமாப்பா, அதனால்தான் ஏதோ ஒன்று சொல்லி இவனை வெளியே அனுப்பணும்னு நினைச்சேன். சரி, நம்ம வீட்டுக்கு எதுக்குடா வந்தா? அதான் எனக்கு ஒன்றும் புரியலப்பா. உனக்கு ஒரு அவமானம்னா
அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் நடந்த அவமானமா தான் நான் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமா நீ கட்டிக்க போற என் தங்கச்சி பூரிய அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் இருக்கேன். ஓகே, சொல்லு, இங்க எதுக்கா வந்த? இங்க வர வேண்டிய அவசியம் உனக்கு எதுக்காக வந்துச்சு? மாமா மாமா அது வந்து சிவா, நீ யார பார்த்து இங்க பயப்பட வேண்டாம். என்னன்னு என்கிட்ட சொல்லு. மாமா அது என்ன சிவா, இதோ தப்பு பண்ண மாதிரி தடுமாறுற? சொல்லு, இங்க வர வேண்டிய அவசியம் உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு? நேரடியா சொல்லு. நான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு சிவாவை நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க. அவன் உடம்புல உங்க யாராவது கை பட்டுச்சு, அதோட விளைவுகள் பதிலடிகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீ வா பூமி, வா. நக்ஷு டார்லிங், என்னங்க கொஞ்சம் இங்க வாமா. என்னங்க? இங்க நடந்த இந்த டென்ஷன்ல நம்ம பாதியிலே விட்ட வேலைய மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? சரிங்க, உங்க இஷ்டம். ஐயோ கடவுளே. இவ்ளோ நேரம் பார்த்தது ஒரு கூத்துன்னா இப்ப பாக்குறது அதுக்கு மேல ஒரு கூத்து. இங்க பாருமா, நாம 2 பேரும் இங்கே இருந்து ஒருத்தர் கைய ஒருத்தர் பெசையறத தவிர ஒரு பிரயோஜனமும் இல்ல. போய் படுத்து தூங்கு. இல்ல சித்தி, முதல்ல பூமி தம்பி, அதுக்கப்புறம் பூமி புருஷன், அதுக்கப்புறம் அந்த பூமி. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது சாதாரணமா தெரியல. ஏதோ நடந்துகிட்டு இருக்க, என்னமோ நடக்குது.